சுப்பிரமணியம், எழுந்துரும் ஐயா. சுப்பிரமணியம், சுப்பிரமணியம், யாரு இவர்? ஒரு பக்தி பைத்தியம். பெண்களை சக்திமயமாக கண்டு துதிப்பவர். மன்னிக்க வேண்டும் மகாராஜா, இவர் சொல்லுவது தவறு. இவர் முழு பைத்தியக்காரர், அயோக்கியம், பெண்பெறி கொண்டவன். புரோகித குலத்தில் பிறந்து அந்த குலத்திற்கே களங்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஓஹோ, அமைச்சரே, சித்தர் எல்லாம் பித்தரை போல் இருப்பார்கள் என்பது பழமொழி அல்லவா? ஆம் அரசே. ஆனால் பித்தரெல்லாம் சித்தரை போல் இருப்பார்கள் என்பது இப்போதைய புதுமொழி. இவன் சித்தனா பித்தனா? அதை அவரோடு பேசி பார்த்துத்தான் முடிவு செய்ய வேண்டும். நிரம்ப சரி. புரோகிதரே, சுப்பிரமணியம், புரோகிதரே, புரோகிதரே, உண்மை பைத்தியம் என்றும் அயோக்கியன் என்றும் இவர்கள் சொல்கிறார்களே. இப்படி சிரித்து விட்டால் எப்படி? இத பாரு, நீ பைத்தியம் அல்லவென்றால் இன்று என்ன திதி சொல்லும் பார்க்கலாம். கேள்விக்கு பதில் சொல்லும். இன்று என்ன திதி? அமைச்சரே, கேட்டீரா? இன்று பௌர்ணமியாம். அரசே, பூரண அமாவாசையாகிய இன்றைய தினத்தை பௌர்ணமி என்று சொல்வதிலிருந்தே இவன் முழு பைத்தியக்காரன் என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. பொறும் புரோகிதரே, நீ சொல்வது போல் இன்று பௌர்ணமி என்றால் இன்று மாலை பூர்ணச்சந்திரன் உதிக்க வேண்டுமே. உதிக்குமா? உதிக்கும். புரோகிதரே, என் கேள்வியை நன்றாக காதில் வாங்கிக் கொண்டு பதில் சொல்லும். அமாவாசையாகிய இன்று பூர்ணச்சந்திரன் உதிக்குமா? உதிக்கும். அப்படி உதிக்காவிட்டால்? உதிக்கின்றா. நீ போ. புரோகிதரே, நீ சொல்வது போல் இன்று மாலை பூர்ணச்சந்திரன் உதிக்காவிட்டால் உயிரோடு உண்மை நெருப்புக்கு இறக்கி விடுவேன். அமைச்சரே, இவர் அருகில் 2 காவலர்களை நிறுத்தி அந்தி சாய்வதற்கு முன்னால் அந்தரத்திலே உரிகட்டி அதற்கு அடியிலே பெரு நெருப்பை மூட்டிவிட ஏற்பாடு செய்யுங்கள். பார்க்கலாம் நிலவு வருகிறதா இல்லையா என்று. மன்னர் பரகோஜி. சுப்பிரமணியம், அந்தி சாய்ந்து விட்டது. அமாவாசை இருள் கவிய தொடங்கி விட்டது. ஆனாலும் நேரமாகி விடவில்லை. நீ சொன்னது தவறு என்று என்னிடம் மன்னிப்பு கேள். நான் உன்னை விடுதலை செய்கிறேன். மன்னா, நான் சொல்லியிருந்தால் அல்லவோ உங்களிடம் மன்னிப்பு கேட்க. என் அன்னை சொல்ல வைத்தால் நான் சொன்னேன். அப்படியானால் இன்று நிலவு வரும் என்று இன்னமும் நீ நம்பிக்கொண்டிருக்கிறாயா? மன்னா, தெய்வத்திடம் நாம் வைக்க வேண்டியதெல்லாம் நம்பிக்கை ஒன்று தானே. அது எனக்கு தெரியும். ஆனால் நமக்குள் எழுந்த பிரச்சனை என்ன? அமாவாசையாகிய இன்று நிலவு வரும் என்று நீ சொன்னாய். முடிவாக நான் சொல்கிறேன். ஆலயத்தில் சாயங்கால பூஜை மணி அடித்து முடிப்பதற்குள் பூர்ணச்சந்திரன் உதயமாகாவிட்டால் உன் சரீரம் இந்த நெருப்பிலே கரைவிடும். மணியே, மணியின் ஒளியே, ஒளிரும் அணி புனைந்த பணியே, அணியும் அணிக்கழையே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெரும் விருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே. சொல்லடி அபிராமி, சொல்லடி அபிராமி, வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ, பதில் சொல்லடி அபிராமி, வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ, பதில் சொல்லடி அபிராமி. அபிராமி, பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே சக்தி படைத்ததெல்லாம் உந்தன் செயலல்லவோ, நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ, இந்த சோதனை என
எனக்கல்ல உனக்கல்லவோ சொல்லடி அபிராமி. வாராயோ ஒரு பதில் கூறாயோ நிலவென வாராயோ அருள் மழை தாராயோ வானம் இடிபடவும் பூமி பொடிபடவும் நடுவில் நின்றாடும் வழிபழகே கொடிகளாட முடிகளாட குடிபடைய எழுந்தாட வரும் கலையழகே பிள்ளை உள்ள புள்ளு வண்ணம் பேரிகை கொட்டி வர மத்தடவும் சத்தமிட வாராயோ ஒரு பதில் கூறாயோ நிலவென வாராயோ அருள் மழை தாராயோ. செங்கையில் வண்டு கலின் கலின் என்று ஜெயம் ஜெயம் என்றாட இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட இரு கொங்கை கொடும் பகை வென்றனம் என்று குழைந்து குழைந்தாட மலர் பங்கயமே உனை பாடிய பிள்ளை முன்னிலவு எழுந்தாட இறைந்து வாராயோ எழுந்து வாராயோ கனிந்து வாராயோ. காளி பயங்கரி சூலி மதாங்கினி கண்களில் தெரிகின்றாள் கண்கை சிவந்திடும் வண்ணம் எழுந்தொரு காட்சியை தருகின்றாள் வாழிய மகன் இவன் வாழிய என்பொரு வாழ்த்தும் சொல்கின்றாள் வானகம் வையகம் எங்களுமே ஒரு வடிவாய் தெரிகின்றாள் எழில் வடிவாய் தெரிகின்றாள் அன்னை தெரிகின்றாள் என் அம்மை தெரிகின்றாள் அன்னை தெரிகின்றாள் என் அம்மை தெரிகின்றாள். ஓ